ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிகின் தி லென்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் டம்ப்நெயில் வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. பாண்டா வச்சு எப்படி அழகாக ஸ்னோவில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ரெண்டு வீடியோ ரெண்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், வீடியோ நான் அப்புறம் காட்டுறேன், அடுத்த வீடியோவில் காட்டுறேன்னு. ஸோ ஐ எம் சாரி, நான் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. இதை தான் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக எப்படி பண்ணுறோங்கிறது ஒரு டிப்ஸாக ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் நான் உங்களுக்கு டிப்ஸாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். ஷூவை நீ எப்படி வச்சு நம்ம ஆங்கிளில் எப்படி வச்சு எடுக்கணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் நிக்கான் கேப் இருக்குது பார்த்தீங்களா, நான் கையில் வச்சுருக்கேன். இந்த நிக்கான் கேப் எடுத்துக்கோங்க, தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். ஓகே, இந்த நிக்கான் கேமரா எடுத்துக்கிட்டு இந்த லைட் நேராக வச்சிங்கன்னா உங்களுக்கு பளபளன்னு தெரியுது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த எடுக்க பார்த்தீங்களா, லைட் நேராக வச்சோன்னா இந்த ஆங்கிள் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வச்சு எந்த இடத்துல உங்களுக்கு லைட் கிளியராக கிடைக்கிறோ அந்த இடத்துல வச்சு பெர்ஃபெக்டாக எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் ஃபோட்டோஸ் வரும். ஸோ நான் உங்களுக்கு நிக்கான் கேப் வச்சு காமிச்சேன். உங்களுக்கு பொருளை வச்சு நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ அதை வச்சிடலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்ட் 2 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், இன்டோர் ஃபோட்டோஷூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த 2 வீடியோஸும் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்து ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் எவ்வளோ பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு கூட தெரில, பட் மோஸ்ட்லி பார்த்து ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த குவாரண்டைன் டைம்ஸ் கரெக்டாக குவாரண்டைன் நம்மளுக்கு இருக்குது. இந்த குவாரண்டைன் டைம்ஸ் நம்ம எப்படி யூட்டிலைஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எப்படி சொல்கிறது, நம்ம ஃபுல்லாக உட்காந்து பப்ஜி, நெட்ஃப்ளிக்ஸ் ஃபுல்லாக நம்ம ஆன்லைன் சீரீஸ் மொபைல்லே உட்காந்துருக்கனால நம்ம ஹைஸுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதில் நான் விளையாட வேணான்னு சொல்ல, ஃபுல் டைமாக விளையாடாங்க, பட் விளையாடுங்க. சம்டைம்ஸ் விளையாடும் போது எப்போவுமே நம்ம ஃபோன்லேயே இருக்கிறதுனால நமக்கு ஐக்கெலாம் ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது எடிட்டிங் பண்ணுங்கள். வீட்டில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச என்ன வேலை இருக்கோ பண்ணுங்கள். அதாவது வெளியே இந்த லாக் டைமில் வெளியே போகக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் போகிறது ரிஸ்க்கு தான். ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியே போக வேண்டிய வேலை இல்லைன்னா வீட்லேயே இருந்துடுங்க. எதுக்கு தேவைலாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம், அங்கே போகிறோன்னு வீடியோ காலில் கூட போய் பேசிக்கலாம். அண்டு வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி இன்டோர் ஷூட்ஸ் நீங்கள் நான் தான் இன்டோர் ஷூட் பண்ணுறேன்னு நீங்களும் பண்ணணும் இல்லை, வேறு ஏதாச்சும் கூட பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி இல்லைனா இன்டோர் ஷூட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ பெஸ்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை. எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அது எடிட் பண்ணுறதும் ஈஸி தான். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடிட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நான் இப்படி பண்ணியிருக்கேன், நீங்கள் இப்படி தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல அப்படின்னா இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இல்லை, சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே ஃபோட்டோஷாப், லைட் ரூம் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி பேஜெல்லாம் சும்மா ஃபாலோ பண்ணி வைங்க. ஃபாலோ பண்ணுறதுல என்ன ஆகிருப்போகுது, சும்மா ஃபாலோ பண்ணி வைங்க. அவங்க நிறைய போஸ்ட் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போஸ்ட்லாம் பார்ப்போம், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இப்போ நீங்கள் வீக்லேயே ஒரு கப்பல் இருந்துச்சுன்னா, நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட போட்டிருந்தேன். வீட்டில் ஒரு கேரளா போட் ஹவுஸ் இருக்கும். ஸோ அதோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு சைடில் 2 மரமாக வீட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்ஸில் வச்சுட்டு தூரமாக வச்சு லாங் ஷாட் அந்த டேபிள் மேலே, இதே டேபிள் மேலே வச்சு தான் எடுத்தேன். கீழே அந்த மேட் மட்டும் இருக்காது. ஸோ அந்த இடத்துல பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் விரிச்சிருந்தேன். ஸோ அந்த இடத்துல அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது நைட் நேரத்தில் கேரளாவில் நான் ஷூட் பண்ண மாதிரி ஆக்கிட்டேன். கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புல்லுலாம் லைட் வச்சு தண்ணியிலலாம் இருக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக எடுக்கலாம். நீங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் ஒரு பொருளை பார்த்தோன்னே இவன் அப்படி பண்ணியிருக்கான், நம்மளும் அதேமாதிரி பண்ணலாம்ல, உங்களுக்கு அதை பார்த்தோன்னே தோணுதோ இல்லையோ, நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோன்னே உங்களுக்கே தோணும் எப்படி எடுக்கணும்னு, எப்படி எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி டைமில் ஃபோட்டோ நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக கரெக்டாக எடுக்கலாம். ஃபோட்டோ க்ரியேட்டிவிட்டியாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணி போடலாம். எடிட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் போடலாம். மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் பாண்டா வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, இந்த ரொம்ப ஈஸியான இதுதான். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பாண்டா வச்சு காட்டுறேன். டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேவா, இந்த வீடியோவில் நீங்கள் பாண்டா வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளான ஒரு செட்டப்பில் தான் பண்ண போகணும். இந்த லைட்டிங்ஸ்லாம் கூட அந்தளவுக்கு இருக்காது. சின்ன செட்டப் தான், சூப்பராக எடுக்கலாம். நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு ஈஸின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா கேமராவில் தான் எடுக்கணும் இல்லை, ஃபோன்லேயும் எடுக்கலாம். நார்மலாக கூட எடுத்துகிட்டு
நீங்கள் எடுத்ததை உங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் தான் அவைலபிளாக இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன டேக் பண்ணி கூட போடுங்க. நான் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே என்னோடய ஸ்டோரிஸில் நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ பேர் போடுறீங்கன்னு பார்க்குறேன். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போடுங்க. அண்டு வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதாங்க அந்த பாண்டா. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும். நான் மேலே டிஸ்பிளேயில் ஃபோட்டோ காட்டுறேன். இந்த பாண்டா வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த பாண்டா தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் வச்சே நீங்கள் எடுக்கலாம். உங்கள்கிட்ட வெஹிக்கில் என்ன டாய்ஸ் இருக்கோ ஸோ அந்த டாய்ஸை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவல் பார்த்திங்கன்னா நல்லா புசுன்னு இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதான்னு தெரில, கேமராவில் தெரியுமான்னு தெரியல, ஆனால் புசுன்னு இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி டவல் எடுத்துக்கோங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வேணும், கண்டிப்பாக வேணும். நம்ம லைட்டிங்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம். தேர்டு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா டேப்பு. என்னடா இவன் டேப்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு கேட்காங்க, இருக்குது, உள்ள காட்டுறேன். ஃபோர்த் ஏதாச்சும் ஒரு டாய். நான் யூஸ் பண்ணுறது பாண்டா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஏதாச்சும் வீட்டில் இருக்கிற அழகாக இருக்கிற டாய்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் நல்லா வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்த வீடியோவில் வந்து ஒயிட் டவல் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ பாண்டா அந்த ஐஸ்லேண்டில் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒயிட் டவல் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் மூமெண்ட் இருந்துச்சுன்னா, நாய் பொம்பெல்லாம் இருந்துச்சுன்னா வெள்ளை டவல்லாம் போட்டு யூஸ் பண்ணாங்க. ஏதாவது கருப்பாக ப்ரௌன் கலர் ஏதாச்சும் தான் போட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஃபோனை எடுத்து டார்ச் ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் பளிச்சுன்னு அடிக்கும். நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு பளபளன்னு இருக்கிறது இந்த மாதிரி மூடியை கூட எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பளபளன்னு தெரியும். இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக காட்டாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கலரிங்கே உங்களுக்கு மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கலரிங்கே ரொம்ப மாறிடும். இப்போ ஷேடோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, தெரியுது. ஸோ அதுக்கு தான் நான் இன்னொரு ஐடியா என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கார்ட்ஸ் ஏதாச்சும் வாங்கினோன்னா ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸை தூக்கி கரெக்டாக எந்த இடத்துல பிரைட்டான லைட்டு உங்கள் வீட்டில் எந்த ஃபோனில் இருக்கோ ஸோ அதில் தூக்கி வச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல டேப் வந்து அப்போ வந்து நான் உள்ளே சொல்கிறேன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த டேப்பை இதில் போட்டு நல்லா டேப் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த மேலே அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு மேலே வச்சு அந்த பாக்ஸை முன்னாடி வச்சு நல்லா டேப் பண்ணுங்க. நான் டேப் பண்ணிட்டேன், இல்லைன்னா உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ பண்ணிட்டேன். ஓகேவா? வச்சு நல்லா டேப் பண்ணிடுங்க. இப்போ அதில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான இமேஜ் கிடைக்கும். அது எப்படிடா பக்காவாக இமேஜ் கிடைக்கும் ஒரு பாக்ஸை மாட்டினா அப்படின்னீங்கன்னா, நீங்களே அந்த இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பளபளன்னு இருக்காது, கொஞ்சம் அப்படியே ஃபேடாக இருக்கும். அதனால் லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் எப்படி எடுக்கிறேன்னு காட்டுறேன். நான் வந்து கேமராவை ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா பருத்திவீரன் படத்தில் வர மாதிரி நல்லா புடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அது எப்படி வைக்கிறேன்னா, நான் முன்னாடி காமிச்சேன் பார்த்து மூடியை வச்சு எக்ஸாம்பிள் காமிச்சேன் பார்த்தீங்களா பளபளன்னு இருக்கும்னு. ஸோ ஓகேவா, அந்த மூடியை வந்து நான் துணிக்கடியில் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ எந்தவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. துணிக்கடியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அப்படி ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் உங்கள் பாண்டாவை வச்சிட்டிங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு கல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு லைட்டிங் எப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சின்னு வச்சுக்கோங்களேன், சைடில் 2 சைடும் பிளாங்காக தெரியும் அந்த ஒயிட் டவலுக்கு அந்த சைடு. இதெல்லாம் எப்படா ஃபோட்டோவில் எடுக்கிறேங்கிறத நான் எடிட் பண்ண இமேஜையும் காமிச்சிடுறேன், எடுத்த இமேஜையும் எடிட் பண்ண இமேஜையும் நான் காமிச்சிடுறேன். இது நான் வந்து எடுத்த இமேஜ். ஸோ அந்த மேடுமலை எல்லாமே எடுத்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் எடிட் பண்ணுது. இது வந்து நான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணல. நான் வந்து ஃபோட்டோஷாப்க்கு ஆல்டர்னேட்டாக இருக்கிற வந்து பிக்சார்ட்டை தான் எடிட் பண்ணேன். எடிட்டிங் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. அங்கேயே உங்களுக்கு ஃப்ரீ இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பிக்சார்ட்டில். ஸோ எப்படி எடிட் பண்ணுறது சாட்டர்டே சண்டே டிப்ஸ் அண்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நீங்கள் போடுங்க. நான் வந்து உங்கள் ஸ்டோரிஸில் வந்து எல்லாமே எடுத்து நானே இதில் போடுறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.